கடை திறக்கிறது இவ்ளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண OneManShop ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடைபோடுகிறது. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இது பெண் நலன், நான் சங்கீதா. ஆன்டிஆக்சிடென்ட். இந்த ஆன்டிஆக்சிடென்ட்னா என்ன? எந்த ஒரு ப்ராடக்டை பார்த்தாலும் இதில் ஆன்டிஆக்சிடென்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆன்டிஆக்சிடென்ட்டுங்கிறது ஒரு ப்ராடக்டில் ஆட் பண்ணக்கூடிய ஒரு பொருளானே நிறைய பேருக்கு தெரியலங்க. ஆன்டிஆக்சிடென்ட் முக்கியமாக எதில் இருக்குது, எது சாப்பிட்டா நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்டிஆக்சிடென்ட் கண்டிப்பாக எந்த பேக்டு ட்ரிங்க்லையோ இல்லை பேக்டு ஃபுட்லேயோ இருக்க போகிறது இல்லை. நேச்சுரலாக ஃப்ரெஷ் ஃப்ரம் ஃபார்மில் இருக்கிற ஃபுட்லேருந்து தான் அது நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கிற ஃபுட்லாம் என்னன்னு பார்க்கலாம். பீன்ஸ், ப்ளூபெர்ரி, ஓட்ஸ், டார்க் சாக்லேட், கிரான்பெர்ரி, கீரை, ராஸ்பெர்ரி, இது எல்லாத்துலேயும் தான் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆன்டிஆக்சிடென்ட்டை நாம் எப்படி கன்சியூம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்தே நம்ம ஆன்டிஆக்சிடென்ட்டை டெய்லி நமக்கு தேவையான அளவு எடுத்துக்க முடியும். அது எப்படின்னா, ஒரு ஓட் பவுல் வச்சு தான். இந்த ஓட் பவுலுங்கிறது என்னென்னா, ஓட்ஸை நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் அதை கோகோனட் மில்க்லேயும் வேக வைக்கலாம். ஓட்ஸை தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும் போதே உங்களுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வேக வச்ச ஓட்ஸை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மில்க்குக்கு பதிலாக நம்ம பாதாம் மில்க் ஆட் பண்ண போகிறோம். பாதாம் மில்க்னால் பேக்கரியில் இருக்கிற பாதாம் மில்க் இல்லைங்க, அதாவது பாதாம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மில்க், ஆல்மண்ட் மில்க்குன்னு சொல்லுவாங்க. இதை அதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம நிறைய ஃப்ரூட் ஐட்டம் சொல்லியிருக்கோம், அதாவது கிரான்பெர்ரி, ராஸ்பெர்ரி, கிரேப்ஸ், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம். இதெல்லாம் சாப் பண்ணி இதை சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாதாமை துருவியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கீரையை தனியாக ஒரு பவுலில் நல்லா வேக வச்சு சால்ட்டெல்லாம் போட்டு உங்களுக்கு வேணுங்கிற சீசனிங்லாம் சேர்த்துக்கிட்டு அது தனியாக சைடராக வச்சுக்கோங்க. பீட்ரூட்டை ராவாகவே சாப் பண்ணி பக்கத்தில் சாலடாக வச்சுக்கலாம். சாக்லேட், அதாவது ரா சாக்லேட், சுகரை ஆட் பண்ணாத சாக்லேட்ஸை நீங்கள் நல்லா துருவி இந்த ஓட்ஸ் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போது இது கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுனால அந்த நாளைக்கு தேவையான ஆன்டிஆக்சிடென்ட் உங்களுக்கு கிடச்சிடும். இப்படி தான் ஒரு மனுஷன் தனக்கு வேணுங்கிற ஆன்டிஆக்சிடென்ட்டை அன்னைக்கு எடுத்துக்க முடியும். இப்படி தான் ஒரு மனுஷன் தனக்கு தேவையான ஆன்டிஆக்சிடென்ட்டை இயற்கை முறையில் எடுத்துக்க முடியும். இதை தவிர எந்த விதமான சப்ளிமெண்ட்ரிஸும் ஆன்டிஆக்சிடென்ட் தராது. சரி, இப்போ ஆன்டிஆக்சிடென்ட்னா என்னன்னு பார்க்கலாமா? ஆன்டிஆக்சிடென்ட்டுங்கிறது எந்த ஒரு விட்டமினோ மினரலோ சொல்ல முடியாது. அது ஒரு காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் நம்ம உடம்புலையும் ஆல்ரெடி இருக்கும், ஆனால் அது அப்பப்போ காலி ஆகிடும். ஸோ நம்ம நிறைய யூஸ் பண்ண அது காலி ஆகிறதுனால நம்ம நேச்சுரல் முறையில் ப்ராசஸ் ஆகிற எல்லா ஃபுட்டையும் சாப்பிட இந்த ஆன்டிஆக்சிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகி ஸ்டேபிள்டாக இருக்கும். விட்டமின் A, B, C, K, B12, Q6 இந்த மாதிரியான விட்டமின்ஸில் இது நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விட்டமின்ஸை நீங்கள் டேப்லெட்டாவோ இல்லை ஏதாவது ஹெல்த் ட்ரிங்காவோ சாப்பிட்டா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி பயோட்டின், பீட்டா கேரட்டின், ஜிங்க் இந்த மாதிரியான விட்டமின்ஸும் நமக்கு கிடைக்கிறதுனால ஆன்டிஆக்சிடென்ட் சாப்பிட நமக்கு எந்த விதமான ஸ்கின் அலர்ஜியோ இல்லை டக்குன்னு சிக்காகக்கூடிய எந்த தன்மையும் நமக்கு நெருங்காது. முக்கியமாக இந்த மாதிரி மழைக்காலங்களில் உங்கள் உடம்புக்கு ஆன்டிஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக எந்த வித நோய்க்கும் தொற்றாக மாட்டீங்க. ஆன்டிஆக்சிடென்ட் நிறைய நம்ம உடம்புல இருக்கிறதுனால நமக்கு அடிக்கடி மூச்சு வாங்காது. லாங் ரன்ல நமக்கு பிபி, சுகர் மாதிரி எந்த விதமான நோயும் வராது. ஸோ இந்த மாதிரி ஓட் மீல்ஸ் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கடை திறக்கிறது இவ்ளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண OneManShop ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடைபோடுகிறது. Taste the Daily. 2014 தான் நான் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்போவும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். 15 வந்து ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட் காம்படிஷன் அட்டன் பண்ணேன். ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு காம்படிஷன். எல்லாமே 3 பேருமே இதில் கேம் பண்ணுவோம். நானும் சரி, ஹஸ்பண்டும் சரி, பாப்பாவும் சரி, அவளும் 3 பேருமே கேம் பண்ணுவோம். ஸ்ட்ரென்த் லிஃப்டிங் பண்ணோம், பவர் லிஃப்டிங் பண்ணோம். அவள் இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே பண்ணியிருக்கா, ரோப் ஸ்கிப்பிங் பண்ணியிருக்கா, சிலம்பம் பிளேயர் அவள். ஃபஸ்ட்டு இதுவே வந்து பிரான்ஸ் பண்ணேன், ஒரு சில்வர் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மெடலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பவர் லிஃப்டிங்கில் ஜெயிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 19லேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த 20ல் ஒரு பாப்பா வந்து எல்லாரும் மாதிரியும் தான் இருந்தேன். நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக வேறு தான் இருந்தேன். ஸ்ட்ரென்த் லிஃப்டிங்கில் வந்து ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரெஃப்ரி ஆனேன், அதில் நேஷனல் ரெஃப்ரி ஆகிருக்கேன். அப்புறம் இன்டர்நேஷ்னல் முடித்தேன். சரி, அது முடிச்சுட்டு பவர் லிஃப்டிங் பக்கம் வந்தேன். இப்போ அதில் ஒன்று பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ
நம்மளே எல்லாமே செலவு பண்ணணும், நம்மளே ஃபுட்டுக்கு செலவு பண்ணணும், ட்ரைனிங்க்கு செலவு பண்ணணும், எல்லாமே செலவு நம்மளோட சொந்த செலவில் தான் பண்ணி ஆகணும். போகிறதுக்கு நமக்கு காசு தர மாட்டாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்லேருந்துலாம் வராது.